ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேக்குங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த கேக்கை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே மிச்ச அளவுகளையும் அளந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரவை அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரவையும் சுகரையும் மிக்சியில் ஓரளவு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்க்கறதுக்கு பதில் நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு தான். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 30 செகண்டாக கேப் விட்டு 3 அல்லது 4 தடவை வரைக்கும் கூட நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ரவை ஊறுறதுக்காக ஒரு 15 நிமிஷம் அப்படியே மிக்சி ஜார்லேயே விட்டுறலாம். நான் இன்றைக்கி கேக் செய்யறதுக்காக இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கேக் டின்றதுனா கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ நெய் அல்லது எண்ணெயால் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் கேக் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம ஒரு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் கேக் செய்கிறதுக்குனே தனியாக அந்த உப்பு வச்சுருக்கிறேன். ஒரு தடவை யூஸ் பண்ண உப்பை நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்துன்னா கூட கவுத்தி போட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ குக்கருக்கு மூடி போட்டுக்கலாம். கேஸ்கட் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பழைய கேஸ்கட் ஏதாவது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கேஸ்கட் தான் இருக்குன்னா நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அதே போல் குக்கருக்கு விசிலும் போட தேவையில்லை. இது 5 to 7 நிமிஷம் வரைக்கும் ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரைச்சி வச்சுருக்க பொருட்கள் 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா உப்பு இதெல்லாம் சேர்க்குறப்போ அது எக்ஸ்பிரி ஆனதான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எக்ஸ்பிரி ஆனது சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கேக் வராது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சுகர் அரைக்கச்சில் 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை மிக்சியில் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சுற்றினீங்கன்னா தான் நல்லா ஈவனாக ஒன்று போல் மிக்ஸ் ஆகும். நான் மிக்சியில் 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பேக்கிங் சோடா உப்பு இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே சேர்த்திங்கன்னா கேக் நல்லா வராது. அதனால் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னக்கிட்டே தான் அதெல்லாம் சேர்க்கணும். இப்போ இதை கேக் செய்ய போகிற க்ரீஸ் பண்ண பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கேக் செய்கிற பாத்திரத்தை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். அதே போல் கேக் செய்கிறப்போ கேக் பேட்டர் நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்துக்கு பாதி அளவு தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்திங்கன்னா பொங்கி விழிஞ்சிரும். அதனால் பாதி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வைக்கிறப்போ ரொம்ப கவனமாக வைங்க. சைடில் கை பட்டுருச்சுன்னா கை சுட்டுரும். இப்போ குக்கருக்கு மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். கேக் ரெடி ஆவதற்கு 25 to 35 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் எடுத்துருக்கிற பாத்திரத்தை பொறுத்து கொஞ்சம் டைம் முன்ன பின்ன ஆகலாம். இப்போ கரெக்டாக 30 நிமிஷம் ஆகுது. கேக் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இப்போ வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு நைஃபை கரெக்டாக சென்டரில் விட்டு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், நைஃப்பில் கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. கேக் எப்பொழுதுமே ஆற விட்டு தான் எடுக்கணும். சூடாக இருக்குச்சில் எடுத்திங்கன்னா பிஞ்சிரும். ஒரு நைஃபை வச்சு லைட்டாக ஓரங்களை எடுத்து விட்டுக்கலாம்.
இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை கவுத்திக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா திருப்பிடலாம். இப்போ இதை லேசாக டேப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்திங்கன்னா ஈஸியாக கேக் வந்துடும். பாருங்கள், கேக் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி ஈவினிங் டீ டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ரவா கேக் ரெடி.